கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நேரத்திலே இப்படிப்பட்ட வாய்ப்பை எனக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஒரு வேத பகுதியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி இயேசு செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி சொன்னார். அதாவது பெதஸ்தா என்று சொல்லப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. இந்த பெதஸ்தா குளத்தின் அருகாமையில அநேக குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேக நாட்கள் வந்து அந்த இடத்துல படுத்திருப்பாங்க. அவங்க படுத்திருக்கும் பொழுது அவங்க எப்படியாவது சுகமடையணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த குளத்து பக்கத்துல படுத்திருப்பாங்க. அவர்கள் அப்படி படுத்திருக்கும் பொழுது அந்த தண்ணீரை வந்து ஒரு தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்குவாங்க. அப்படி தேவதூதன் கலக்கும் பொழுது அந்த தேவதூதன் கலக்குகிற வேளையில யார் முதலாவது வந்து அந்த குளத்துக்குள்ள இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறதாக அந்த வேத பகுதியில நம்ம வாசிக்க முடியும். ஆனால் இந்த குளத்தின் அருகே கிட்டத்தட்ட 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் படுத்துக்கொண்டே இருந்தான். அவனால தேவதூதன் வருவதை பார்க்க முடியும். ஆனால் அந்த குளத்துக்குள்ள அவனால இறங்கி எழும்பி போக முடியாத ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில உண்டா இருந்தது. கிட்டத்தட்ட 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த அந்த மனுஷன் அங்கே படுத்திருந்தான். அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, எப்படியாவது நான் சுகமடைய வேண்டும், அந்த தேவதூதன் தண்ணீரை கலக்கும் போது நான் சீக்கிரம் போய் இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் இந்த வேத பகுதியை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பல வருஷம் வியாதியோடு கூட, பல வருஷம் வேதனையோடு கூட, பல பாடுகளோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களை கை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் என் இயேசுவால் உங்களை விடுவிக்க முடியும் என்பதை சொல்லுவதற்காக தான் இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவனால் எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டானது. ஆனால் அவன் படுத்திருந்த அதே இடத்திற்கு இயேசு கடந்து சென்று அவனை சுகமாக்கினார். இயேசு அவனை நோக்கி சொல்றாரு, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி அவன் சுகமடைந்ததாக வேதத்திலே நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல நீங்கள் பலவிதமான வியாதிகள், பல கஷ்டமான சூழ்நிலைகள், பல எதிர்பார்ப்பு, என்னை யார் விடுதலையாக்குவார், எனக்கு யார் சுகத்தை கொடுக்க முடியும், அல்லது இந்த காரியத்திலிருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஆனால் இயேசு ரட்சகர் ஒருவர் மாத்திரம் உங்களை சுகமாக்க முடியும். இயேசுவின் இடத்துல நீங்கள் வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இந்த இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில நம்பும் பொழுது அது 38 வருஷம் அல்ல, அல்லது 10 வருஷமாக, 15 வருடமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இயேசுவால் உங்களை விடுதலையாக்க முடியும். ஆகையினால இன்றைக்கு இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, ஏசப்பா எனக்கு நீங்க எப்படியாவது விடுதலை தாங்க என்று சொல்லி நீங்கள் இயேசுவை நம்புவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசுவால் முடியும். அவர் ஒருவர் தான் நமக்காக சிலுவையிலே தன்னுடைய இரத்தம் முழுவதையும் சிந்தினார். அவர் நமக்காக பல பாடுகளை, கஷ்டங்களை அவர் அனுபவித்தார். அந்த சிலுவையினால் நமக்கு ஒரு மீட்பை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதே போல வேதத்துல இன்னொரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 17வது அதிகாரத்துல 15வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி அவன் தீயில தண்ணீரில விழுந்து விடுகிறான், அவனை குணமாக்க யாராலும் முடியவில்லை என்று சொல்லி ஒரு மனிதன் கலங்குவதை நம்ம வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் இயேசுவை நோக்கி வந்தான். முதல்ல அவன் சீஷர்களிடத்துல போய், என்னுடைய வேலைக்காரனை நீங்க சுகமாக்குங்க, என்னுடைய மகனை சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனால் சீஷர்களால் அவனை சுகமாக்க முடியவில்லை. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பல இடங்களுக்கு சென்று நம்முடைய பலகீனம் மாறுவதற்காக பல இடங்களுக்கு நீங்கள் சென்றிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் இந்த சந்திரரோகியா இருந்த மகனை இயேசு பார்த்து அவனுக்குள்ள இருந்த பிசாசை அவர் அதட்டுகிறார். அந்த பிசாசை அதட்டும் பொழுது 20வது வசனத்துல பார்க்கிறோம், அவர்களுடைய அவிசுவாசத்தினால் சீஷர்களால் அவர்களை சுகமாக்க முடியவில்லை. ஆனால் இயேசுவை அந்த மனிதன் விசுவாசித்த பொழுது அவனுடைய கடுகு விதையளவு விசுவாசம் அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய மகனுடைய வாழ்க்கையிலே சுகத்தை ஆண்டவர் கட்டளையிட முடிந்தது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படி
எப்படிப்பட்ட பலகீனத்தோடு இருந்தாலும் இயேசு உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில கூட என்னுடைய சிறு வயது முதல் பயங்கரமான ஆஸ்துமா வியாதினால் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். கொஞ்ச தூரம் கூட எனக்கு நடக்க முடியாது, கொஞ்ச தூரம் கூட பேச முடியாது. அப்படி பல வியாதியின் சூழ்நிலை கஷ்டப்பட்டவளாக இருந்தேன். ஆனால் இயேசுவை நான் என்றைக்கு நம்பி அவரை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல நான் கேட்ட பொழுது அவர் எனக்கு ஒரு பரிபூரணமான சுகத்தை கொடுத்தார். இந்த வசனத்துல நம்ம வாசிக்க முடியும், கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் அவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவர். இந்த சந்திரரோகியாய் இருந்த மகனுடைய தகப்பனிடத்துல அவனிடத்துல கடுகளவு விசுவாசம் இருந்தபடியினால் இயேசு அவனை சுகமாக்கினார் என்று வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 11வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். நம்ம இன்னைக்கு நீங்க இதை பார்த்து கொண்டிருக்க டிவியில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை நோக்கி கேளுங்க, இயேசப்பா நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன், நான் இப்ப வியாதி படுக்கையில இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை இழந்து உங்க சமூகத்தில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு நீங்க சுகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது என் இயேசு உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு அவர் திறக்கிறவர். நம்ம தேடி இயேசுவை தேடும் பொழுது அவரை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த வேத புஸ்தகத்திலே பல சம்பவங்களை உங்களுக்கு உதாரணமாக சொல்ல முடியும். அதுவும் உண்மையாய் நடந்த சம்பவத்தை தான் இந்த வேத புஸ்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இயேசு என்று சொல்லி நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே நின்று இயேசுவே எனக்கு நீங்க இறங்கும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்க இயேசுவை நோக்கி மாத்திரம் நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை சுகமாக்குகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம ரொம்ப வியாதிப்பட்டு கிடக்கும் பொழுது 10 நாள் நம்ம வியாதியில இருக்கும் போது நம்மளை பார்ப்பாங்க. அதை விட கொஞ்ச நாட்கள் ஆகும் பொழுது நம்மை நேசிக்கிறவர்கள் எல்லாம் நம்மை விட்டு தூரமாய் போயிடுவாங்க. உண்மையாய் அவர்கள் நம்ம மேல அன்பு செலுத்தி அவர்கள் நம்மை பார்க்க முடியாத ஒரு வருந்தத்தக்க ஒரு சூழ்நிலையில நீங்கள் இந்த இடத்துல இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, நான் சொன்னது போல 38 வருஷம் வியாதியாயிருந்த மகனை கர்த்தர் சுகமாக்கினார். அதே போல சந்திரரோகியாயிருந்த மனிதனை ஆண்டவர் விடுதலையாக்கினார். பாத்தீங்க, அவன அந்த பொல்லாத ஆவி அவனை கொண்டே தண்ணீல தள்ளும், தீல தள்ளும், ஜலத்தில விழுவான், அப்படி பலவித சூழ்நிலைகள். ஆனால் இயேசு அவனை விடுதலையாக்குகிறவராக இருந்தார். அதே போல வேதத்துல இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். ஜெப ஆலயத்துல இயேசு போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் அப்படி போதகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது 18 வருஷம் நிமிரக்கூடாத ஒரு பூனியாயிருந்த ஒரு மகளை அவரிடத்தில் அழைத்து வருகிறார்கள். அழைத்து வரும் பொழுது 18 வருஷம் வியாதியாயிருந்த மகள், கூன் என்று சொன்னால் யோசித்து பாருங்க, அவங்களால நிமிர முடியாது, குனிய முடியாது, தன்னால எதையும் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த மகளை பார்த்து இயேசு சொன்னார், உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அவருடைய கைகளை அவள் மேல வைத்த பொழுது அவளுக்கு இயேசு விடுதலையை கொடுத்தார். இத்தனை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய கொடிய வியாதியில இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். இப்படி எத்தனையோ சம்பவங்களை நம்ம வேதத்துல நம்ம பார்க்க முடியும். நமக்கு நம்பிக்கை, ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு. யார், அதாவது வேதத்துல ஒரு வசனம் உண்டு, கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. நாம் யார் கர்த்தரை நம்புகிறோமோ, இயேசுதான் உண்மையுள்ள தெய்வம் என்பதை நம்புகிறோமோ, இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், இயேசு என்னை விடுதலையாக்கும்படியா இந்த பூமிக்கு வந்தார், இயேசு என்னை ரட்சிக்கும்படியா இந்த பூமிக்கு வந்தார், இப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்முடைய எல்லா வேதனைகளையும் என் ஆண்டவர் விடுதலை, எல்லா வேதனைகளிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அந்த 18 வருடமா இருந்த கூனி ஆண்டவர் கைகளை வைத்த உடனே அவள் நிமிர்ந்து தேவனை என்ன செய்தாளாம், மகிமைப்படுத்தினாள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சாத்தான் அவளை 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்தான் என்று சொல்லி. அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 8வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 100க்கு அதிபதி அவனுடைய விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய வேலைக்காரன் வீட்டுல திமிர்வாதமாய் கிடக்கிறான். அவன் இயேசு வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்ட உடனே அவன் இயேசுவின் இடத்துல ஓடி வர்றான். இயேசுவின் இடத்துல வந்து சொல்றான், என் வீட்டுல வேலைக்காரன் பலகீனமாக இருக்கிறான், நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வீட்டுக்கு வரணும் இல்ல, நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தினார். இப்ப நீங்க இந்த டிவி நிகழ்ச்சியில இந்த வார்த்தையை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம், படுத்து கொண்டு கேட்டு கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு
கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இயேசுவே, அந்த 100க்கு அதிபதியை போல நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க விசுவாசிக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னால் போதும், எப்பேற்பட்ட பலகீனத்தின் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். இயேசு சொல்றார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காண்பேனோ என்று சொல்லி. இன்றைக்கு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த இடத்துல எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நான் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்குள் ஆண்டவரே மை துதிக்கிறோம். அந்த 38 வருடமாய் பலகீனமாய் இருந்த மனிதனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை அவர்களுக்கு தாங்க. ஆண்டவரே, 18 வருடமாய் கூனியாயிருந்த ஆண்டவரே மனுஷுக்குள்ள இருந்த விசுவாசத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம் அந்த பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும். அற்புதங்களை செய்யுங்க. அவர்களுடைய வியாதி குணம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது இருக்கிற எல்லா பலகீனங்கள், ஆண்டவர்களுடைய மனதிற்குள் இருக்கிற வியாகுலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு இருதயத்தை அவர்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.